Hi friends, welcome to my channel Sathya easy cooking. ஓகேங்களா, மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி எடுத்து வச்சுக்கணும், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளியை ஊற வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறமா மீன், கவலை மீன், இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சத்யா ஈஸி குக்கிங். ஓகேங்களா, இப்போது இது வந்து புளியை வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளியை நம்ம வந்து கரைச்சி செப்பரேட்டாக வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு புளியை போட்டுட்டு அந்த அளவுக்கு தண்ணி, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல, இந்த புளி தண்ணி மாத்திரமே. ஓகேங்களா, இந்த புளி தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, எனக்கு இப்போ இந்த அளவுக்கு குழம்பு வந்து தேவைப்படுது, நான் அந்த அளவுக்கு புளி தண்ணியை கரைச்சி வச்சுட்டேன். ஓகேங்களா, அதில் இப்போ கரைச்சதுக்கப்புறமா நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நீங்கள் அந்த புளிக்கேற்ற தண்ணிக்கேற்ற உப்பும் நீங்களும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது புளியும் அந்த உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இந்த புளி, உப்பு, இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஓகேங்களா, ஆகவே இப்போது இந்த புளி கரைசல் வந்து நம்ம ரெடி பண்ணி ரெடியாக வச்சிட்டோம். இப்போ செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஓகேங்களா, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு போட்டுக்கிறோம். கடுகு எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்க நீங்கள் சோம்பு கூட, கடுகுக்கு பதிலாக அடிஷ்னலாக சோம்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, இப்போது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். ஓகேங்களா, இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கிக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அதை வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியெல்லாம் கரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது வந்து என்ன தண்ணினா, உப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறமா புளி, இது மூணும் கரைச்சி வச்ச அந்த கலவை எடுத்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை கலக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் வந்து அதை தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சிடணும். ஓகேங்களா, இப்போது நல்லா கொதிச்சான்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொஞ்சம் கொதித்து நல்லா வந்துடுச்சு. நான் இஞ்சி காமிச்சல, அந்த இஞ்சியை நான் இடித்து லேசாக தட்டினோம், ரொம்ப வந்து இடிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த இஞ்சியை ஒரு 2-3 பீஸாக ஆற அளவுக்கு நான் தட்டிட்டா போதும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் எடுத்து நடுவில் லேசாக கீறி விட்டுட்டு அதையும் இது ரெண்டுத்தையுமே போட்டு கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொதிக்க விட போகிறோம். ஓகேங்களா, கொஞ்ச நேரம் மூடி அதை வந்து நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஓகேங்களா, ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்ப மறுபடியும் கொதிக்க வைக்க முடியாது, மீன் வந்து உடஞ்சிரும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ்க்கு குழம்பு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு கரெக்டாக கொதிக்க வச்சுட்டு குழம்பு வந்து ஸ்லோ பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா மீன் உடஞ்சிரும் இல்லைன்னா. ஓகேங்களா, இப்போது நம்ம வந்து மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த குழம்போட.
இப்போ குழம்பு வந்து கரெக்டாக கொச்சி ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. மீன் போட்ட உடனே நான் வந்து கேஸை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டேன். அதே மாதிரி மீன் போடும்போதெல்லாம் நம்ம எப்போ மீன் குழம்பு வச்சாலும் மீன் போடும்போது நம்ம வந்து குழம்ப ஸ்லோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்லோ பண்ணிவிட்டு மீனை போட்டாச்சு. அதே மாதிரி மீன் போட்டதுக்கப்புறம் மீன் குழம்பு வந்து ரொம்ப வந்து கலக்கி விடவே கூடாது. மீன் வந்து உடையத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட்டு அந்த மீன் வந்து அந்த குழம்புக்கு உள்ளே போய் இன்செர்ட் ஆனால் மட்டும் போதும். ரொம்ப கலக்கினா அந்த மீன் உடஞ்சிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி மீன் போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு ஜஸ்ட்டு அந்த மீன் வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு நம்ம மூடி வச்சாலே போதும். மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இப்போது தட்டு போட்டு மூடியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டுமே போதும் மீன் குழம்புக்கு. அதுக்கு மேலே தட்டு போட்டு மூட தேவையில்ல. மீன் வந்து குழஞ்சிரும். மீன் வெந்தாலே மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த மீனே இந்த மாதிரி உடையாமலே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது மீன் எடுத்து சாப்பிடும்போதும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங். ஓகே, வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. தேங்க்யூ.